SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வங்கியில் சொத்துக்களை அடமானம் வைத்திருப்போருக்கான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் பிரதமர் பதவியில் மாற்றமா? பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை வீட்டுக்குள் இழுத்துச் சென்று தாக்குதல். நாட்டில் உள்ள வர்த்தகர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. செவ்வந்து பதுங்கியிருப்பதாக கொட்டல் ஒன்றில் பெரும் படையுடன் சுற்றி வளைத்த போலீசார் காத்திருந்த அதிர்ச்சி. செயற்கை நுண்ணறிவின் பாரிய வளர்ச்சி, பில்கேட்ஸ் விடுவித்துள்ள எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். இதுவரை இடைநிறுத்தப்பட்டிருந்த பரோட் சட்டம் நேற்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கியில் அடமானம் வைத்த சொத்தை ஒருவர் மீட்கவில்லை என்றால் அந்த சொத்தை பொது ஏலத்தில் விற்று வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் மற்றும் வட்டியை வசூலிப்பது தொடர்பாக பரோட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் பொருளாதார நெருக்கடியின் போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் பரோட் சட்ட நடைமுறை ரத்தை 2025 மார்ச் மாதம் 31 வரை நீடிக்க அமைச்சரவை அனுமதி அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. இதற்கமைய ரத்து கால நிறைவடைந்து நேற்று முதல் பரோட் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது. மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவியிலும் மாற்றம் செய்யப்படலாம் என அவர் ஊகம் வெளியிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது சமூக ஊடக கணக்கில் காணொலி ஒன்றை பகிர்ந்துள்ளார். தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு பதிலாக பிமல் ரத்நாயக்க பிரதமராக நியமிக்கப்படலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரதி அமைச்சர் பதவிக்கு ஒரு தொழிலதிபர் நியமிக்கப்படலாம் என்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வருண ராஜபக்ச கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் மாகாண சபை குழு தலைவராக கடமையாற்றியுள்ளார் என்பதுடன் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். இதேவேளை இந்த தகவல் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோ இதுவரையில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதனையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தில் நிலாவெளி உப்புவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அடம்புட பகுதியில் வீதி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 போலீசார் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நிலாவெளி உடப்புவெளி அடம்புடை பகுதியில் தலைக்கவசம் அணியாது அதிக சத்தத்துடன் சென்ற மோட்டார் சைக்கிளை வீதி பாதுகாப்பு பணியில் நின்ற போலீசார் நிறுத்த முற்பட்ட போது சந்தேக நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதத்தை அடுத்து சிலர் சேர்ந்து போலீசாரை வீட்டுக்குள் இழுத்துச் சென்று அடைத்து வைத்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் போலீசாரின் கையடக்க தொலைபேசியை சேதப்படுத்தி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் அடம்புட பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்த போலீசார் மேலும் பல பேர் தேடப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் தேங்காய் எண்ணெய் மாதிரிகள் பரிசோதிக்கப்படும் எனவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையானது நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்டறியும் வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலையில் அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் அடங்கிய உலருணவுப் பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த உலருணவுப் பொதிகள் நேற்று 1 தொடக்கம் 13 வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை 2500 ரூபாய்க்கு வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்த உலருணவுப் பொதிகள் நாடளாவிய ரீதியில் லங்கா சதோச விற்பனை நிலையம் மற்றும் கோஆபரேட் விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொள்ளையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள அனுராதபுரம் நகரிலுள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. விரைந்து செயற்பட்ட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடத்திய சோதனையில் அவரைப் போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் இராணுவ மேஜர் ஆகியோர் 3.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஸ் மற்றும் கேரளா கஞ்சா மற்றும் 2 சொகுசு கார்களுடன் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் குருநாகல் உடவல வீதியைச் சேர்ந்த 53 வயதுடைய முன்னாள் இராணுவ மேஜர் மற்றும் 33 வயதுடைய பெண் ஆகியோர் என்று தெரிய வந்துள்ளது. அனுராதபுரம் வாலிசிங்க ஹரிச்சந்திர மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் இசாரா செவ்வந்தி என பெண் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது.
அனுராதபுர பிரிவுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டது. இந்த சோதனையில் உதவுவதற்காக போலீஸ் மோப்பநாய் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான முன்னாள் மேஜரும் செவ்வந்தி என்ற பெயரை கொண்ட பெண்ணும் தகாத உறவை பேணி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது. முன்னாள் மேஜர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சுமார் 4 நாட்களுக்கு முன்பு ஹோட்டலில் தங்கிய இந்த சந்தேக நபர்களை கைது செய்து சோதனை செய்தபோது ஐஸ், குஸ் மற்றும் கேரளா கஞ்சா போதைப் பொருட்களுக்கு கூடுதலாக 2 சொகுசு கார்கள், தங்க நகைகள், கையடக்க தொலைபேசிகள், 5 பவர் பேங்க், பல்வேறு சாவிகள், கம்டெக் மற்றும் கம்போத்தல்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளார்கள். உலகச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அசுர வளர்ச்சியால் பல்வேறு துறைகளில் மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத சூழல் உருவாகக்கூடும் என உலகில் பெரும் செல்வந்தர்களில் ஒருவரான பில் கேட்ஸ் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். அத்துடன் வாரம் 2 நாட்கள் மாத்திரமே வேலை நாட்கள் என்கின்ற நடைமுறை இன்னும் 10 ஆண்டுகளில் வழக்கத்தில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வளர்ச்சியால் பல்வேறு துறைகளிலும் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழல் உருவாகக்கூடும். இதனாலேயே வேலை நாட்களும் குறையும். இதற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியே காரணமாகும். பல துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கோலோச்சாக தொடங்கிவிட்டது. இப்போது இணையத்தில் பிரபலமாகி வரும் ஜிஸ்லி வகை கார்ட்டூன் சித்திர படங்களும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சியின் விளைவே. தொழில்நுட்பத்தை நம்பிய சூழலும் இந்த நவீன யுகத்தில் அடுத்த 10 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பு குறைந்துவிடும் என்பதையே பிரதிபலிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கியில் சொத்துக்களை அடமானம் வைத்திருப்போருக்கான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் பிரதமர் பதவியில் மாற்றமா? பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரை வீட்டுக்குள் இழுத்துச் சென்று தாக்குதல். நாட்டில் உள்ள வர்த்தகர்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. செவ்வந்து பதுங்கியிருப்பதாக கொட்டல் ஒன்றில் பெரும் படையுடன் சுற்றி வளைத்த போலீசார் காத்திருந்த அதிர்ச்சி. செயற்கை நுண்ணறிவின் பாரிய வளர்ச்சி பில் கேட்ஸ் விடுவித்துள்ள எச்சரிக்கை.